கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி 17. விருமாண்டிதான் சின்னுவுக்கு தொழில் சொல்லிக் கொடுத்தான். நாள பின்ன தனக்கொன்று ஆகிவிட்டால் தொழிலுக்கு வாரிசு வேண்டாமா என்று வருத்தப்பட்டான். நரம்பில் போட்ட ஊசி இரத்தத்தில் நேரடியாய் சென்று சேர்வது மாதிரி விருமாண்டி செஞ்ச சாராய உபன்யாசம் சின்னுவின் புத்திக்குள் சட்டென்று புகுந்து சம்மணக்கால் போட்டு உட்கார்ந்து கொண்டது. இந்தாப்பா சின்ன, சாராயம் காய்ச்சறதெல்லாம் சாமானியமான விஷயம் இல்லை. அதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது, ஒரு பாண்டித்தியம் இருக்குது. கட்டுனவை எல்லாம் பொண்டாட்டியாயிரலாம், காய்ச்சினதெல்லாம் சாராயமாகுமா? ஆன பொருளும் அதுக்கான ஆளும் இன்னதுக்கு இன்னதுங்கிற கணக்கு மட்டும் போதுமா? காய்ச்சறவன் மனசும் கலக்கணுமப்பா அதில். இல்லாட்டி நாக்கில் பாம்பு கொத்துற மாதிரி நச்சுன்னு ஏறுமா? அதென்ன பெரிய கம்ப சுத்துறோம்? நான் காய்ச்சினா மட்டும் சாராயத்துக்கு சாமி வராதா? அதுக்கு இல்லடா சின்ன, முக்கா துட்டு ரசம் வைக்கிறதுக்கே முக்குறாளுக பொம்பளைக. ஆளுக்கு வேற வேற மாதிரி வைக்கிறாளுக. ஒரே உப்பு, ஒரே புளி, ஒரே மிளகா, ஒரே சீரகம், ஒரே தண்ணி, ஒரே கருவேப்பிலை, ஒரே எண்ணெயை 5 பொம்பளைகளுக்கு தனித்தனியாக கொடுத்துப்பாரு. 5 டைப்பாக இல்லாட்டி என்னன்னு கேளு. என்ன ஒருத்தி ரசம் வச்சா பரவாயில்லன்னு இருக்கு, ஒருத்தி வச்சதை மோந்து பார்க்க முடியலை. ஒருத்தி ரசம் வாசனை பரவாயில்லை, வாயில் வைக்க முடியலை. காமணி நேரத்தில் வைக்கிற ரசத்துலேயே இத்தனை ரசபாகம் இருக்குன்னா 7 நாள் காய்ச்சிற சாராயத்துக்கு எத்தனை பக்குவம் வேணும்? 7 நாள் காய்ச்சுவிகளா என்றான் சின்னு கசக்கிய கஞ்சாவை பீடியில் வைத்து உருட்டியபடி. அப்படி வா வழிக்கு என்று நினைத்து கொண்ட விருமாண்டி காட்டாம்பணக்கங்குட்டியில் சாய்ந்து குத்த வைத்து மடித்து கட்டியிருந்த வேட்டியை சரி செய்து மறைவிடம் மறைந்து கொண்டு தொழில் ரகசியம் பேச ஆரம்பித்தான். 3 வீச வெள்ளம், 80 பான தண்ணி, வேப்பம்பட்ட விசேஷம், இல்லாட்டி வேளாம்பட்டை, 3ஐயும் சேர்த்து முடாவில் போட்டு ஒரு நாள் பொழுதுக்கு ஊற வைக்கணும். அடுத்த நாள் அதை காய்ச்சணுமா? அவசரப்படாத, பொண்ணு பார்த்த அன்னைக்கே புள்ள பிறக்கணும்னா எப்படி? 2ஆம் நாள் அதே ஊரில் வேறு சரக்கு கலக்கணும். என்ன சரக்கு? கடுக்கா நவச்சார கட்டி, வாழைப்பழ தொளி, வசதிக்கு தக்கன பேரிச்சம்பழம், பேட்டரி செல்லு, தீப்பெட்டி 2 பண்டலு. தீப்பெட்டியுமா? ஆமாம், சரக்கு உரப்பாக இருக்க வேணாமா? இதையெல்லாம் சேர்த்து 2ஆம் நாள் ஊற விடணும். எல்லாம் சொதன்னு உள்ளே கிடந்து ஊறணும். 3ஆம் நாள் அலசணும். ஒரு நாளைக்கு 2 தடவை குச்சியை வச்சு அலசணும். 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள் அலசிக்கிட்டே இருக்கணும். 6ஆம் நாள் சும்மா குமரி புள்ள உள்நாக்கு மாதிரி ஊறலுக்கு சிவீர்னு ஒரு நிறம் வந்து சேரும். மூடி வச்ச ஊரல் பாம்பு படம் எடுத்து சீர்ற மாதிரி இசு புசுன்னு ஒரு சத்தம் போட்டு ஆளை அமட்டும். காய்ச்சிற பக்குவம் வந்துருச்சு, காய்ச்சுங்கடான்னு சத்தம் போட்டு சலம்பல் பண்ணும். அதுக்கு பிறகு தானப்பா இருக்குது அவன் கைப்பக்குவம். அப்புறம் என்ன பக்குவம் பண்ணணும்? விறகு அடுப்பு மூட்டணும். 15 கட்டு விறகு வேணும். சின்ன ட்ரம்மில் ஊரலை ஊற்றி அது மேலே பானையை கவுத்தணும். பானைக்குள்ளே இன்னொரு சின்ன பானை வைக்கணும். உள்பானைக்குள்ளே ஒரு குழைய செருகி வைக்கணும். இப்போ எரிக்கணும். அடுப்பு எரிய ஊரல் கொதிக்க பானை மேலே தண்ணி அளாவணும். கர்ணன் கூட கை ஓஞ்சி போயிடுவான். காய்ச்சறவன் ஓயக்கூடாது. கை மாற்றி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி 1 தண்ணி, 2 தண்ணி, 3 தண்ணி, 7 தண்ணி ஊற்றணும். குழா வழியாக வர்ற நீராவி உள்பானையில் சேரும். இன்னதுக்கு இன்னதுன்னு கணக்கு இருக்குது. ஒரு 30 படி சேர்ந்தா அடுப்பை அமர்த்திடலாம். பானையில் சேருதே அதான் சாராயமா? அது சத்தான சாராயமப்பா. அதை அப்படியே குடித்தா கொலன்னு குடல் வெந்து போகும். 1க்கு 2 பங்கு வெண்ணி கலக்கணும். 30 படி சாராயம் சேர்ந்தா 90 படி சீசாவில் அடைச்சி ஓடையில் புதைச்சிடணும். ஏழை பேயத்தேவர் மகனே, தொழிலை மாத்துடா. துட்டுக்கு துட்டு, மப்புக்கு மப்பு. இப்படித்தான் சின்ன பொழப்பு சின்ன பின்னமாச்சு. ஒரு காலத்தில் ஊருக்கே கஞ்சி காய்ச்சி ஊற்றின குடும்பத்தில் வந்தவன் சாராயம் காய்ச்சி ஊற்ற ஆரம்பிச்சிட்டான். விருமாண்டி சாராயம்னா பட்டி தொட்டி எல்லாம் ஏகப்பட்ட மதிப்பு. குடியானவங்க வந்து இருந்து வாங்கிட்டு போவாங்க. காய்ச்சின சாராயம் ஒரு நாளைக்கு மேலே இருப்பு இருந்ததில்லை. அன்னைக்கு சாராயம் அன்னைக்கே விற்று போகும். ஒன்றொன்னா கற்றுக்கிட்டான் சின்னு. சரக்குக்கான பொருளை சுண்டி பார்த்து வாங்குறது, நின்று நிதானமாக எரியிற மாதிரி விறகு வாங்குறது, என்னமோ குழந்தைக்கு தொட்டிலாட்டுற மாதிரி அலட்சியமாக அழகாக ஊரலை அலசி விடுறது, ஒரு கையில் அடுப்பை தள்ளிக்கிட்டே ஒரு கையில் தண்ணி அளாவுறது, இன்ன அளவு இருந்தாதான் சரக்குக்கு இன்ன காட்டம் இருக்கும்னு கண்ணாலேயே பார்த்து சொல்கிறது, கையில் காசு வாயில் சீசான்னு கணக்காக வியாபாரம் பண்ணுறது, எல்லாம் 5-6 காய்ச்சின உடனேயே அத்துப்படி ஆகிப்போச்சு அவனுக்கு.
காய்ச்சின இடத்துக்கே வந்து குடிக்கிறவங்களுக்கு விற்கிற சரக்கு 3/4 ரூபா, வேட்டி கட்டு விட 1/4 ரூபா வசூல் பண்ணி விருமாண்டி காட்டில் மழையை கொட்டிட்டான் சின்னு. போலீஸ்காரக தொல்லை பொறுக்காம இடம் மாற்றிக்கிட்டே இருப்பான் விருமாண்டி. அதுக்கு சின்ன ஒரு யோசனை சொன்னா, இனிமே உச்சி கரெக்டில் போய் காய்ச்சுவோம், போலீஸ்காரன் வாரது தெரியும், ஒன்று கல்லை உருட்டி விடுவோம், இல்லாட்டி கரெக்டை விட்டு ஓடி போவோம். அவன் சொன்னது 100ல் 1 வார்த்தை. அப்படியே செஞ்சாக, அப்படியே பழிச்சது. போலீஸுக்கு தண்ணி காட்டினா விருமாண்டி. போட்டிக்கு சாராயம் காய்ச்சினவங்க பொழப்பையும் ஆளை வச்சு அடித்து காலி பண்ணிட்டான். கடைசியாக பொண்டாட்டிக்கிட்ட தோற்று போயிட்டான். சாராயம் விற்க விறகு விற்றுக்கிட்டு இருந்தா சரசுன்னு ஒருத்தி. பாவம் கைம்பொண்டாட்டி. கருப்பாக இருப்பா, கருப்பட்டி மாதிரி. ஆனால் மூஞ்சி லட்சணம். விருமாண்டிக்கும் அவளுக்கும் தொழில் முறையாக வந்த ஸ்நேகம் ஒரு தொடுப்பாக மாறிப்போச்சு. ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. விருமாண்டி பொண்டாட்டி கோணவாச்சு இருக்காளே, அவ காளினா காளி, பத்திரகாளி. அவ பேச ஆரம்பிச்சா காத்து காதை பொத்திக்கிறோம். அவ இருக்கிற தெருவில் பூனை நாயெல்லாம் போகாது. ஆற வச்சிருந்த களியில் ஒரு பூனை வாய வச்சிருச்சுன்னு இருந்த இடத்துல இருந்தே அருவாமனையை எடுத்து வீசி பூனையை கொன்று உதச்சவ கெட்ட சிறுக்கி. புருஷங்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தா அவன் கேட்கல. போயும் முண்டச்சி அட கிடச்சா உனக்கு அப்படின்னு மூக்க சிந்துனா. என்னமோ கன்னி பொண்ணோட தொடுப்பு வச்சிருந்தா இடது பக்கம் எனக்கு வலது பக்கம் உனக்குன்னு ஒத்துக்கிறவ மாதிரி. உன்கிட்ட வந்தா கத்தாழ நாத்தா அடிக்குதடி, எட்ட போடினா அப்படின்னு எட்டி மிதிச்சு தெரிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டான். பொறுப்பாளா அவளுக்கு தெரிஞ்சதை பார்த்துப்புட்டா. அம்மாவாசை நெருங்க அவன் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொள்றதுன்னு அவன் முடிவெடுத்தா. கோழி அடித்து குழம்பு வச்சா. தலையில் கல்லை தூக்கி போட்டா பாவம் புருஷனுக்கு வலிக்குமேனு வலி தெரியக்கூடாதுன்னு சாராயத்தை ஊற்றி கொடுத்தா. கல்லை தூக்கி போட்டாலும் கனவன் இல்லையா. அவன் முழு மப்பு ஏறி சரசுன்னு புலம்புறப்ப சாமியை கும்பிட்டு கல்லை தூக்குனா. போட்டாத தலையில் முடிஞ்சது கதை. தலை நொறுங்கி போன முண்டம் துடிச்சு அடங்குற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தா. தாலி அறுத்து அவன் போனத்திலேயே போட்டா. பெத்த பிள்ளைய கூட்டிகிட்டு போய் ஆத்தா வீட்டில் விட்டா. இரத்தக்கரை இருந்த சேலையை புரட்டி கட்டிக்கிட்டு விடுவிடுன்னு போலீஸ் ஸ்டேஷன் போனா. அங்கே உறங்கிக்கிட்டு இருந்த ஏட்டையாவை எழுப்பி, ஐயா என் புருஷனை கொன்னுப்புட்டேன், என்ன உண்டோ ஏற்றுக்கிறேன், முதல்ல எனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவுந்த தலையை முடிஞ்சுக்கிட்டே ஆசராயிட்டா. அடுத்து சாராய ராசாங்கத்தை ஆள வேற ஆள் இல்லை, சின்ன பட்டத்துக்கு வந்துட்டான். விருமாண்டி செய்யும் தொழிலே தெய்வம்னு இருந்தவன். சாராயத்தை பொறுத்த வரையில் அவன் அன்னாடங்காட்சி. சின்ன அப்படி இல்லை. ஒரு காய்ச்சி விற்றுட்டானா அந்த காசு 10 நாளைக்கு பத்தும். அது செலவழிஞ்சாதான் அடுத்து அவன் அடுப்பு கொட்டுவான். அப்படி ஒரு மிதப்புல ஐயா இருக்கிறப்ப தான் பங்குனி திருவிழா வந்து சேர்ந்துச்சு. முத்தாளம்மனுக்கு 3 நாள் திருவிழா. திருவிழா வந்தால் போதும் ஊருக்கே ஒரு அருள் வந்துடும். கோயிலை சுற்றி பந்தல் போட, வேப்ப மரத்தில் ரேடியோ குழா கட்டி பாட்டு பாட, தோரணங்கட்ட, அவுத்து விட்ட கண்ணு குட்டிக மாதிரி சின்னஞ்சிறுசு ஆடிக்கிட்டு இருக்கு. பொம்பளைக மாவிடிக்க, வீடுக்கு கறி எடுக்க, பண்ண உரம் கொட்டுக்காரக தூள் கிளப்ப, அள்ளி நகரத்து வேஷக்காரங்க ராஜா ராணி வேஷம் கட்டி ஆட, உள்ளூர் ஆளுகளும் விருந்தாளியாக வந்த வெளியூர் ஆளுகளுமா ஊரே ஹேன்னு கூத்தும் கொண்டாட்டமா இருக்கிறப்ப வெறும் பச்சை தண்ணியை கூட சீசாவில் ஊற்றி பட்டச்சாராயம்னு விற்கலாம். சாமி தயவில் சாராயம் நல்லா போகும். வெளியூர்லேருந்து வர்ற மாமை மச்சாங்களுக்கு சாப்பாடு போடலைன்னா கூட சண்டை வராது. சாராயம் ஊற்றலைன்னா சண்டை வரும். கையில் கொஞ்சம் காசு புரண்டதும் கண்ணு முன்னு தெரியாமல் கிடந்த சின்ன முத்தாளம்மன் கோயில் திருவிழானதும் முழிச்சுக்கிட்டான். திருவிழாவுக்கு 2 நாள் தான் இருக்குது. சரக்கு இருந்தால் காசு தண்ணியாக கொட்டும். இனிமே ஊரல் போட்டு அடுப்பு மூட்டை 1 வாரம் ஆகும். திருவிழாவுக்கு சரக்கு விற்கலைன்னா முத்தாளம்மன் நம்ம மூஞ்சில் முழிக்காது. என்ன பண்ணலாம்? தொழில் தந்த அனுபவம் அவன் புத்தியில் உரைத்தது. சாராயம் காய்ச்சுவதில் 2 வகை உண்டு. 7 நாள் உற்பத்தி பண்ணும் சாராயம் ஒரு வகை, ஒரே நாளில் உற்பத்தியாகும் சாராயம் இன்னொரு வகை. சின்னு ஒரே நாளில் உற்பத்தியாகும் சாராயத்துக்கு களத்தில் குதித்தான். கூழ்மாயி, மோழையன், நொட்டாங்கையன் 3 பேரையும் பம்பரம் மாதிரி சுற்றி விட்டான். இருப்பது போக இல்லாத சரக்குகளுக்கு உத்தரவு பறந்தது. ஏழை பேட்டரி செல் இல்லடா, போனே வந்தேன்னு போய் வாங்கிட்டு வாடா. மோழையன் பறந்தான். ஏழை நொட்டாங்கையா, போய் விறகு கட்டு வாங்கிட்டு வா. பச்சை விறகா இருந்தாலும் பரவாயில்லை, சீம தண்ணி ஊற்றிக்கலாம், விரசாவா. ஏழை கூழ்மாயி, நாச்சார்புரம் கவுண்டர் வீட்டு கரும்பு தோட்டத்துக்கு போய் வெள்ளைப்பாகு வாங்கியாடா. ஆளுக்கு ஒரு திசையில் பயணப்பட சின்னு மொடாவில் தண்ணி எடுக்க போனான்.
7 நாள் சாராயத்தை விட இந்த ஒரு நாள் சாராயத்துக்கு 2 சாமான் கூடுதலாய் இருந்தால் விசேஷம். ஒன்று பொத்தக்கள்ளி, இன்னொன்று மனுஷ எலும்பு. பொத்தக்கள்ளி இங்கேயே வெட்டிக்கலாம், மனுஷ எலும்புக்கு என்ன பண்ணுறது? எவன் போகிறது? சாயங்காலம் ஆயிப்போச்சு. இருட்ட போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு மேற்கு வானம். அப்போத்தான் மாடு மேய்ச்சிட்டு கொம்புல கைத்தை சுற்றி மாடுகளை முன்ன நடக்க விட்டு கையில் வெள்ளாட்டங்குட்டியை பிடிச்சிக்கிட்டு கரட்டடி வாரம் கடந்து போய்கிட்டு இருக்கான் மொக்கராசு. ஏலே மொக்க நில்றா! சின்னுவின் குரல் கேட்டு இழுத்த கிடாயை அடக்கி நின்றான் மொக்கராசு. ஊருக்கெல்லாம் கெட்டவன் என்றாலும் அவனுக்கு மட்டும் மாமன் நல்லவன். சின்னுவுக்கு இவன் மேல் ஒரு பாசம். ஆண்டிப்பட்டி கோனார்கடையில் பிரியாணி தின்னாலும் இவனுக்கு ஒரு பொட்டலத்தை கையில் பிடிச்சு வருவான். அவன் சொன்னால் இவன் கேட்பான். என்ன மாமா? ஏழை மாப்பிள்ள, ஒரு வேலை செய்யணும், செய்வியா? சொல்லு. 2 மனுஷ எலும்பு வேணும், சுடுகாட்டில் போய் எடுத்துகிட்டு வரியா? மனுஷ எலும்பா? எதுக்கு? மருந்துக்கு தாண்டா மாப்பிள்ள. மனித எலும்பை சாராயத்தோடு சம்பந்தப்படுத்தி நினைக்க முடியாத சிறுவன் சரி என்றான். மாடுகள் பாதை வழியே தன்னால் போக அந்த பக்கம் போன செவத்த வீரன் கட்டை வண்டியில் வெள்ளாட்டங்குட்டியை கட்டிவிட அது வண்டித்தடம் பார்த்து வழி நடக்க மொக்கராசு சுடுகாடு தேடி போனான் எலும்பு சேகரிக்க. தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நான் குறிஞ்சி கொற்றவன்.